பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்பிக்கை வைத்தவர் என்னை ஏமாற்றி விட்டார். நம்பிக்கை வைத்து செய்த காரியங்கள் தோற்று போய்விட்டன. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நான் நம்பிக்கை வைத்தேனோ அந்த காரியம் என் கரத்தில் வந்து சேரவில்லை. நான் விசுவாசத்தோடு இருந்தேன், ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் என்னை ஓரமாய் ஒதுக்கி தள்ளுகிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று அழகாய் நமக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை நமக்கு தந்ததினால இன்றைக்கு நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு நாம் வாழ்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்ட தெய்வம் நம்மை பராமரித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர் மேல் நாம் வைத்த அன்பினால், அவர் மேல் நாம் வைத்த பாசத்தினால் தெய்வம் நம்மை விட்டு கொடுக்காமல், சத்துருவின் கரத்தில் விட்டு கொடுக்காமல், துஷ்டனின் வழியில் போக விடாமல் நம்மேல் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து உன்னை பாதுகாத்து வைத்தார் அல்லவோ? அது ஆண்டவர் உன்மேல் வைத்த சுத்த கிருபை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் கிருபை வைத்திருக்கிறேன்ப்பா, உன்னை நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு கொடுப்பதற்கு தகப்பன் அல்ல. எத்தனையோ முறை சத்ருவானவன் வாரிக்கொண்டு போகிறதற்கு வந்த போதிலும் நான் அவன் கரத்தில் விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து வைத்தது எதற்கு தெரியுமா? உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும், உன்னை நான் மேன்மைப்படுத்தணும், உன்னை நான் வளர்த்த வேண்டும், உன்னுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்துக்காக. காரணம், நீ என் சமூகத்தில் காத்திருந்த போதெல்லாம் உனக்காக நான் இறங்கி வந்த தெய்வம் உன்னை நான் வளர்த்தி காட்டுவதற்கு சித்தமுள்ளவராய் இன்றைக்கு முன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபை பெரிதுப்பா, பெரிது. பாவியாகிய உன்னை நாம் தூக்கி எடுத்து உன் பாவத்தை எல்லாம் கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி இன்றைக்கும் என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேனே. எப்பொழுது பார்த்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே. நீ போகும்போது வரும்போது உன் பக்கத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேனே. காரணம் என்ன தெரியுமா? நான் உன்மேல் வைத்த கிருபை. அந்த கிருபையை ஒருபோதும் நீ தள்ளிவிடக்கூடாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுக்கு கிருபை கிடைத்த போது அவனும் அவன் வீட்டாரும் பாதுகாக்கப்பட்டார்களே. ஆனால் கர்த்தருடைய கிருபை உன்மேல் வைக்கப்படும் போது நீயும் உன் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவார்கள். சத்ருவானவன் உன்னை வாரிக்கொண்டு போக மாட்டான். சத்ருவானவன் உன் பக்கத்தில் வர முடியாது. ஆண்டவருடைய கிருபை மேலானது, அது பெரியது. தாழ்வில் நன்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது போல கிருபை உள்ளவரை ஆண்டவர் தெரிவு செய்து தாழ்மையாயிருந்து கொடுக்கும் போது அவர் கிருபை அளிக்கக்கூடிய தகப்பன். பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கக்கூடிய தகப்பன். நீ
பெருமைப்படவோ நீ மேன்மை பாராட்டவோ வேண்டாம். கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே நான் தாழ்ந்து கொடுக்கிறேன்ப்பா, உம்முடைய பாதபடியில் நான் அமர்ந்து கொடுக்கிறேன். உம்முடைய அந்த கிருபை என் மேலே விழட்டும், அந்த ஆசீர்வாதம் என் மேலே விழட்டும், உம்முடைய கண்கள் என் மேல் பார்க்கட்டும் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த கிருபையை நான் உனக்கு ஊற்றி தருவேன். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்து நான் அதை நிரப்பி அனுப்புவதற்கு இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் தந்த கிருபையால தான் என் வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது, ஆண்டவர் தந்த கிருபையால தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் தந்த இந்த கிருபையால தான் நான் வேலை செய்கிறேன், அநேக காரியங்களை செய்கிறேன், ஆண்டவர் தந்த கிருபையால தான் நான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளோடு உரையாடுகிறேன், உறவாடுகிறேன். பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய மேன்மையை ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபையின் நிமித்தமாய் நான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் தைரியமாய் சொல்றீங்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிருபை உன்மேல் விழந்தாயிற்று, அந்த கிருபை உண்மையை உடமிட்டாயிற்று, அந்த கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டாயிற்று. இனி ஆண்டவர் உன்னை விட்டு போவது இல்லை. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட டிராவல் பண்ணுவேன். என் கிருபையை நீ சுமந்து கொண்டு போகும்போது அதில் தேவ மகிமை வெளிப்படும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மேலே வைத்த கிருபை பெரியதப்பா. உண்மை உள்ளவனுக்கு நீர் கிருபை கொடுக்கக்கூடிய தகப்பன் அல்லவோ. இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் அந்த கிருபை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற, இதை வாசிக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்கள் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை உதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்காமல் அந்தந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.